ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி பிள்ளை. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் அப்படின்ற விஷயம், அன்பு அப்படின்ற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத உணர்த்துற விதமாக ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை. இது நான் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன் இந்த கதை. இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கில் ரீட் பண்ணேன். ஸோ அந்த கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, அது ஒரு கிளாஸ் ரூம். அப்போது டீச்சர் வெளியே போயிருந்திருக்காங்க. அப்போது ஒரு 4 பிள்ளைங்க ரொம்ப நாட்டியாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 30 பேரில் 4 பேர் மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் அந்த டீச்சருக்கும் வரும் இல்லையா? ஸோ அவங்க திரும்பி பார்க்குறப்ப அந்த 4 பிள்ளைங்களையும் இங்கே வாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணவங்கள திட்டுறாங்க. அப்போ அந்த டீச்சருக்கே தோணுது, நம்ம எதுக்கு இந்த பிள்ளைங்களை திட்டுவோம், இப்போ இவங்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் தேடி பாருங்கள், எந்த ஒரு விஷயம் அன்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்துதோ அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அப்போது அந்த 4 பிள்ளைங்களும் போகிறாங்க. போயிட்டு பொண்ணு வரப்போ அவள் கையில் ஒரு ஃப்ளவர், ஒரு ரோஜா பூ இருக்குது. ரோஜா பூவை பார்த்துட்டு, மிஸ் இதுதான் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு அன்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஓகேன்னு அந்த டீச்சர் வாங்கி வச்சுட்டாங்க. 2வது ஒரு பொண்ணு வந்தாள். அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, மிஸ் அவள் ஒரு பட்டர்ஃப்ளை கொண்டு வரா. மிஸ் இந்த பட்டர்ஃப்ளை தான் எனக்கு அன்புன்னு நான் யோசிச்சப்போ எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை தோணுச்சு அப்படின்னு அதை காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னொரு 3வது பொண்ணு ஒரு கோழி குஞ்சு எடுத்துகிட்டு வரா. மிஸ் அங்கிட்ட ஒரு கோழி குஞ்சு ஓடிட்டு இருந்துச்சு, நான் எனக்கு அன்புன்னு தோணுது அந்த கோழி குஞ்சு தான், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறா. 4வது போன பொண்ணு வெறும் கையோடு வந்திருக்கா. வெறும் கையோடு வந்தோடனே மிஸ்ஸு கேட்குறாங்க, இங்கே நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, எதுவுமே உனக்கு அன்பை ஞாபகப்படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் சொன்னாலாம், மிஸ் நான் ரோஜா பூவையும் பார்த்தேன், ஆனால் ரோஜா பூவை நம்ம இப்போ பறிச்சிட்டோன்னா அது செடியில் அழகாக இருக்காது, அது எவ்வளோ அழகாக இருக்குது, செடியிலேருந்தே பார்த்து டெய்லி நான் ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோஜா பூ எடுக்கலை. அடுத்து பட்டர்ஃப்ளையும் பார்த்தேன், அது பறக்கும்போது எவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, அதை நான் எதுக்கு பிடிச்சி என் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி பட்டர்ஃப்ளையும் நான் கூட்டிகிட்டு வரல. கோழி குஞ்சும் நான் பார்த்தேன், கோழி குஞ்சு இப்போ நான் தூக்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா அதோட அம்மா தேடும்ல, அதனால் நான் கோழி குஞ்சு எடுத்துகிட்டு வரல. ஸோ அன்புன்ற விஷயம் நான் இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, ஐ மீன் எதையும் எதுக்கிட்டேருந்தும் பிரிக்கலைன்னு நினைக்கிறேன், அதுதான் அன்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்கிட்ட அந்த பொண்ணு சொன்னாங்களாம். ஸோ அந்த மிஸ் அந்த அந்த 4th இருக்கிற பொண்ணுக்கு கிளாப் பண்ணாங்களாம். ஸோ இப்படி அந்த ஸ்டோரி முடியும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அன்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப 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 ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம், ரொம்ப இலவசமாக கிடைக்கிற விஷயம், ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயம் அன்பு தான். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, யாரோ இப்படி தட்டி விழுக போகிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அச்சோ பார்த்து அப்படின்னு சொல்வீங்களா? அது இட்ஸ் லைக் அ லவ், ஸ்ட்ரேஞ்சர் லவ். அதாவது அவங்க மேலே இருக்கிற அன்பில், ஐயோ நீங்கள் கீழே விழுந்துடாதீங்க, நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் அன்பு. அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் குட்டி நாய்க்குட்டி சாப்பிடாமல் கிடந்துச்சுன்னா நம்ம போய் ஏதாச்சும் அதுக்கு ஃபீட் பண்ணுறோம்ல, அதுவும் அன்பு தான். அப்புறம் யாராச்சும் உதவி கேட்டாங்கன்னா, நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி கேட்டால் நம்ம பண்ணுறோம்ல, அதுவும் அன்பு தான். ஸோ அன்புன்ற விஷயம் இந்த உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது. நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கணும், யார் மேலேயும் வெறுப்பு காட்டக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ யாருக்குமே தெரியாது. ஸோ இருக்கிற வரை எல்லார் மேலேயுமே அன்பாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அதே மாதிரி அன்புன்ற விஷயம் இட்ஸ் நாட் அபவுட் ஹியூமன் பீயிங், இட்ஸ் ஆல் அபவுட் எவ்ரிதிங். எல்லாமே நிறைஞ்சது தான் அன்பு. அதே மாதிரி அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கோம், யார் மேலேயாவது சும்மா ஒரு அன்பு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்க நம்ம சாப்பிட்டீங்களான்னு கேட்டதை நினச்சிக்கிட்டே இருந்துட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தீங்க தெரியுமா, என்னை சாப்பிட்டீங்களான்லாம் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நினைப்போம், என்னடா நம்ம இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை எப்படி இவங்க இவ்வளோ பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் தட் மேட்டர்ஸ். நம்மளோட வார்த்தைகள், கைண்ட் வேர்ட்ஸ் அன்பாக பேசுகிற 4 வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். இந்த உலகம் அன்புக்காக தான் ரொம்ப ஏங்கி போய் கிடக்கு. ஸோ அன்பாகவே நம்ம எல்லார் மேலேயும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். See you அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். அதுவரை சைனிங் ஆஃப் me. Thank you. Subscribe for more videos.